இப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 செட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் செட் எக்ஸாம் எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, இந்த மிக்சர், இந்த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, அதை வச்சுட்டு இந்த ஃபைனல் காம்போசிஷன் எவ்வளவு. அப்போ டாபிக் என்னதான், டாபிக் வந்துட்டு அயனைசேஷன் எனர்ஜி தான் இல்லையா. அப்போ அதுல எப்படி கேட்டுக்கிறாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறத இதில் நீங்க பார்த்துக்கிடுங்க. அடுத்தது பாருங்க, இந்த அட்டாமிக் ரேடியை, அயனிக் ரேடியை கொடுத்துட்டாங்க. அப்போ அதனுடைய அந்த அட்டாமிக் ரேடியை எப்படி அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, டைபோல் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுல வந்துட்டு இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் அயனிக் கேரக்டர், அதனுடைய அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் அயனிக் கேரக்டர் என்ன. ஸோ அதை வந்துட்டு கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, the highest occupied molecular orbital in N2 and O2 plus. சரிங்களா. அப்போ அதுல இந்த ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டல் என்ன, N2ல என்ன, O2 பிளஸ்ல என்ன. அப்போ ஈஸியான படியெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. அடுத்தது பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ இதுல எதெல்லாம் கரெக்ட். அப்போ அதுல வந்துட்டு இந்த என்ன கேட்டுக்கிறாங்க, ஆன் ஆடிங் Li3n to liquid ammonia acidity will increase. அடுத்தது பாருங்க, acidity will increase on adding Si2. அப்போ இதை வந்து என்ன, இப்போ அந்த ஆசிட் பேஸ் அந்த டாபிக்ல இருந்து கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இந்த லிக்விட் அமோனியா அன்ஹைட்ரஸ் H2SO4, அதாவது ஆஹ், இந்த நான் அக்வஸ் சால்வன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினை பார்த்த உடனே எங்கிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் வரணும். அடுத்தது பாருங்க, ஐடென்டிஃபை த காம்பவுண்ட், அந்த ரியாக்ஷன் BF3 ரியாக்ஷன் பண்றாங்க, என்ன கிடைக்குது, அதுக்கப்புறம் என்ன வருது, அதுக்கப்புறமா இதுல என்ன கேட்டுக்கிறாங்க, இதுல சி என்ன அப்படிங்கிறத கேட்டு, சியில உள்ள அந்த ப்ராடக்ட் என்ன அதை கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் பிலாங் டு த சேம் குரூப். அதுக்கப்புறம் இந்த H3PO3, அதுக்கப்புறமா இந்த HPO3, the former forms only HNO. அப்போ H3PO4 என்ன பண்ணுது, HNO3 ஃபார்ம் பண்ணுது. அப்போ அதுக்கான காரணம் என்ன. அடுத்தது பாருங்க, இந்த சேம் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்துட்டு சேமா உள்ளது எதுக்கலாம், எந்தெந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறத கேட்டுப்பாங்க. அடுத்தது பாருங்க, இந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ஸ் எப்படி கேட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா. எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாச்சு. அப்போ அதில் நீங்க என்ன செய்யணும், அந்த ஆர்கல் டயக்ராம் அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யணும், இதெல்லாம் அப்ளை பண்ணணும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, இந்த டேம் சிம்பிள், இந்த என்ன கொடுத்தாங்க, NB இஸ் D. அப்போ டேம் சிம்பிள் D கொடுத்துட்டாங்க. அப்போ அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, EDTA, அதுக்கப்புறமா இந்த லேமினேட் அயான்ஸ் அதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அப்போ அதை வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா அப்படிங்கறது கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இந்த இது எங்கிருந்து கேட்டுக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் எங்கிருந்து கேட்டுக்கிறாங்க. Hello, இல்ல, எங்கிருந்து Sir, organometallic, இல்ல ferrocene. இல்ல. சரி, அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து எங்கிருந்து கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா, அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் H1NMR இருக்கு இல்லையா. சரி, அப்போ அதுல உள்ள கொஸ்டின்ஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல H1NMRல கேட்கும். அப்போ H1NMRல நிறைய இருக்கு, H1NMR, IR, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய என்ன இருக்குது, உங்களுக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்குது. அதுவும் குறிப்பா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கான இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. சரிங்களா. ஓகே, அப்போ இதுல அப்போ அதான் கேட்டுக்கோங்க, ஃபெரோசின் இருக்குது இல்லையா. அப்போ ஃபெரோசினுக்கு இந்த H1NMRல வந்துட்டு என்ன கிடைக்கும், சிங்லெட்டா மல்டிப்ளெட்டா அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க,
the correct electronic configuration and spin only magnetic gadolinium 3+ எடுக்கிறாங்க. அடுத்தது வில்கின்சன் கேட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் கோனேஷன் நம்பர். பிஜிடிஆர் விஸ்டன்ஸ் நீங்க சொல்லிடலாம் இல்லையா? ஈஸியா நீங்க அதை சொல்லியிருப்பீங்க. என்ன வரும் அப்போ? 2 and 4. கோனேஷன் நம்பர் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 and 4. 2 and 4 and ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துட்டு 2-ஆ 1-ஆ? Wilkinson. ஆ, Sir, 1 and 4. 1 and 4, sir. அதுக்குள்ள மாத்திட்டீங்களா? ஆ, சரி. அப்போ 1 and 4 நமக்கு அதில் வரும். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க, இந்த கிளஸ்டர் கொடுத்துக்கணும். அப்போ அதில் வந்து நம்பர் ஆஃப் பிரிட்ஜிங் S22 மைனஸ் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் மாலிகுல் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ இதில் நம்பர் ஆஃப் பிரிட்ஜிங் எத்தனை இந்த கிளஸ்டரில்? அடுத்தது நேச்சர் ஹேஸ் சூசன் சிங்க் 2+ ion as active state many hydrolytic enzymes. அப்போ இது வந்துட்டு இந்த பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ அப்போ அதில் உள்ளது. அடுத்தது பாருங்க, இந்த ஹீம் எரித்ரின் கேன் டிரான்ஸ்போர்ட் இந்த நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல் தட் எ மாலிகுல் ஆஃப் ஹீம் எரித்ரின் டிரான்ஸ்போர்ட். எவ்வளவு இந்த ஹீம் எரித்ரின் எத்தனை நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அடுத்தது பாருங்க, இந்த கிராமர்ஸ் டப்லெட் டெட்ராகோனலி டிஸ்டார்டட் குரோமியம் 3+ காம்ப்ளெக்ஸ் ஜீரோ ஃபீல்டு ரிசல்ட் ஸ்பிளிட்டிங் எத்தனை கிராமர்ஸ் டப்லெட் வருது அப்படிங்க. அப்போ நீங்கள் அந்த அந்த காம்ப்ளெக்ஸில் எத்தனை எலக்ட்ரான்ஸுங்கிறத போடணும். அதுக்கப்புறமா அதில் அந்த ஐ வேல்யூ என்ன, ஸோ அப்படிங்கிறத போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நீங்கள் ஸ்பிளிட்டிங் எவ்வளோ வருது அப்படிங்கிறத போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனைல் ரெசனன்ஸின் C13 நம்பர். அப்போ இந்த சி நமக்கு CO இப்போ CO வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ அது நம்ம என்ன செய்யறோம் படிக்க போகிறோம். அப்போ அதுவும் என்ன வரும், C13 இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், C13 ஃபார் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதில் இந்த கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து பாருங்க ஐஆர் ஃபார் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இல்லைன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அதில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, முல்லிகன் சிம்பிள் ஃபார் த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஸ்டேட்ஸ் அரைசிங் ஃப்ரம் ஃப்ரீ அயான் டேம் எஃப். அப்போ இந்த எஃப்க்கான இந்த முல்லிகன் சிம்பிள் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? டிக்கு வந்து சிம்பிள்ஸ் இருக்கும், பிக்கு வந்து சிம்பிள்ஸ் உண்டு. அதே போல் எஃப்க்கான சிம்பிள் என்ன? சரிங்களா? அப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒர்க் அவுட் தான். இதில் பார்த்தாலே தெரியும் இல்லையா? ஏதாவது வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் போடுற மாதிரி வருதான்னு பாருங்க, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த மாதிரி 2 மார்க்ஸ் எல்லாமே எப்படி தான் வந்து ஒர்க் அவுட் தான். சரிங்களா? அதனால ப்ராப்ளம் மட்டும்தான் இதில் வந்து கேட்குறாங்க. அடுத்தது பாருங்க, இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த எனர்ஜி ரிலீஸ்ட் மாஸ் லாஸ் எவ்வளவு, அப்போ அதில் எனர்ஜி ரிலீஸ்ட் எவ்வளவு அப்படி. அடுத்தது பாருங்க, அடுத்தது இந்த ஏஜ் ஆஃப் த சாம்பிள், கால்குலேட் த ஏஜ் ஆஃப் த சாம்பிள். அப்போ இதில் வந்து அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில் வரக்கூடியது இதுவும் என்னதுதான் அந்த ப்ராப்ளம் தான். அடுத்தது ஹாஃப் லைஃப் ஆஃப் ரேடியோ ஐசோட்டோப், அதுவும் பாருங்க ப்ராப்ளம் தான். நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் 3மே ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ அப்போ இதை நீங்கள் பேஸ் பண்ணி தான் இங்கே இந்த எக்ஸாம் காலேஜ் டிஆர்பினாலும் சரி, செட் எக்ஸாம்னாலும் சரி, இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ மற்றபடி நீங்கள் வந்து மேலோட்டமாக நீங்கள் வந்து 1 வேர்டை மட்டும் நம்ம படித்தா போதும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இல்லை ஒர்க் அவுட், ப்ராக்டிஸ், இல்லை ப்ராப்ளம், இல்லை அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து போஸ்டிங் வாங்க முடியும், பாஸ் பண்ண முடியும். அடுத்தது பாருங்க, இந்த ஃபோட்டோ சிந்தடிக் சிஸ்டம். அப்போ அதில் வரிசையாக என்னென்ன அந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2, ஃபோட்டோ சிஸ்டம் 1 உண்டு இல்லையா? அப்போ அதில் அந்த எங்கேருந்து எங்கே போகும், பிளாஸ்டோசைனு, சைட்டோக்ரோம் பி, அப்போ எங்கேருந்து எங்கே போகும் அப்படிங்கிற அந்த ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ சிஸ்டம் படித்தாச்சுன்னா அதை எழுதிடலாம். அடுத்தது இந்த பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ். அப்போ அதில் வந்துட்டு இந்த ஐசோமரிக் ஃபார்முலா ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ரீகர்சர் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க, இந்த அனிலைன் இன் H2O கேஸ் அப்சார்பன்ஸ் அட் 0.504
the transmittance of a 1.50 × 10⁻³ molar solution aniline in water at same wavelength in a cell. அப்போ இது எங்க இருந்து கேட்டிருக்காங்க? அந்த யூவி, அந்த பியர் லாம்பர்ட்ஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருந்து இது கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன இதுதான் ப்ராப்ளம். இப்போ நீங்க அந்த ஃபார்முலாவை நீங்க படிச்சீங்கன்னா இந்த இதுக்கு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்ளம் வித் இந்த ஃபார்முலா வித் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி நீங்க பார்த்துருக்கணும். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது வேட்ஸ் ரூல் இல்லையா? வேட்ஸ் ரூல் இருக்குது பாருங்க. வேட்ஸ் ரூல் எப்படி கண்டுபிடிக்கும்? நிடோவா, லோசோவா, அரக்னோவா சரிங்களா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் விச் ஒபேஸ் 18 எலக்ட்ரான். 18 எலக்ட்ரான் ரூல் ஒபே பண்ணக்கூடியது. அடுத்து என்ன கேட்டுக்கிறாங்க பாருங்க, இந்த பார்ட்டிகல் இன் ஏ 3-dimensional பாக்ஸ். ஸோ அதுல இருந்து கொஸ்டின் இந்த degeneracy ஆஃப் த மோஸ்ட் ப்ராபபிள் எனர்ஜி லெவல் ஃபார் அன் ஆட்டம் பார்ட்டிகல் இன் ஏ 3-dimensional பாக்ஸ். இப்போ இதுல வந்துட்டு நமக்கு 3-dimensional பாக்ஸ் கொடுக்கல, 1-dimensional பாக்ஸ் தான் வந்துட்டு அதுல கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இந்த 2s ஆர்பிட்டல், இது வந்துட்டு அந்த ஆன்டிசிமெட்ரி ஆர்பிட்டல் அதுல வரக்கூடியது, அந்த குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய அதுல உள்ள கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, எலக்ட்ரான் கன்ஃபைன்ட் இன் 1-dimensional பாக்ஸ். அதுக்கப்புறம் என்ன கேட்டுக்காங்க, ஹேவ் குவான்டைஸ்ட் வேல்யூ ஆஃப் எனர்ஜி இன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ அதுக்கான அந்த இந்த குவான்டைஸ்ட் வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க இதுல. அப்போ எது வந்து கரெக்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்க, இந்த பெர்டர்பேஷன் தியரியிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, ப்ரௌன் ஸ்டேட் E0 ஆஃப் ஹீலியம் ஆட்டம். அப்போ இதுக்கு அப்படியே அந்த ஃபார்முலா, குவாண்டம் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கல, என்னதான் கேட்குறாங்க, ஃபார்முலா தான். நேற்று நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதும் என்னதான் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டைரக்ட் அந்த ஃபார்முலா, அதை நீங்க நல்ல மெமரி பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, இந்த ஹாமில்டோனியன் அண்ட் யூசிங் ட்ரையல் ஃபங்க்ஷன் த எனர்ஜி ஆஃப் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டல், இதுவும் ஃபார்முலா தான். அதாவது குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் எனர்ஜியில் ப்ராப்ளத்துக்குள்ள போகல, ஃபார்முலாவோட நிப்பாட்டிக்கிட்டு. இப்போ நமக்கு எல்லா ஃபார்முலாவும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருவேன், என்ன பண்ணிடலாம், நீங்க மெமரி பண்ணிட்டீங்கனாலே போதும். அடுத்தது பாருங்க, இந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டர், அதுல வந்து மீன் இன்டர்னல் எனர்ஜி அதை கேட்டுக்கிறாங்க. அப்போ அதுவும் ஃபார்முலா தான். அடுத்தது பாருங்க, இந்த இந்த குரூப் தியரியில் உள்ள கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் த சிமெட்ரி பாயிண்ட் குரூப். இதுல மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்குறாங்க பாயிண்ட் குரூப். நேற்றும் நம்ம பார்த்தோம் பாயிண்ட், இந்த குரூப் தியரியில் வந்துட்டு சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு இதுல கேட்டிருந்தாங்க. இது சொல்லிடலாமா, பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க ஈஸியாக சொல்லிடலாமா, பாருங்க பார்க்கலாம். குரூப் தியரியில் இருந்து 5 and 12. 1 2 3 4 5 6 6 and 12. சரிங்களா, 6 and 12. அப்போ 6 இதில் ஒன்று இருக்கு, ஒரு 3 + ஒரு 2 + 1 + 3 + 3 எவ்வளோச்சு, 5 + 6 6 + 6 12. 6 12 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, முல்லியன் நோட்டேஷன், முல்லியன்ஸ். இதுக்கு நீங்க வந்து முல்லியன் சிம்பிள் எப்படி எழுதுறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய ஃபார்முலா வந்துட்டு நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா, ஓகே. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா அந்த ஒரு ஆர்டர் படி நம்ம படிச்சீங்கன்னா என்ன பண்ணிடலாம், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அந்த irreducible ரெப்ரசன்டேஷனுக்கு நாம முல்லியன் சிம்பிள் எழுத முடியும். அடுத்தது 0 பாயிண்ட் எனர்ஜி சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் என்ன வரும், அப்போ 0 பாயிண்ட் எனர்ஜி சொல்லுங்க பார்க்கலாம். Half h mu. Half h mu. ஆப்ஷன் 1 First. ஃபர்ஸ்ட் ஒன் இல்லையா, 1/2 h nu நம்ம போடுவோம், அப்போ h nu/2. சரி, அடுத்தது பாருங்க, வைப்ரேஷனல் அண்ட் அன்ஹார்மோனிசிட்டி கான்ஸ்டன்ட் கேட்டுக்கிறாங்க. அதுல வந்து இந்த ஃபண்டமெண்டல் மோட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் என்ன, இதுவும் வந்துட்டு சின்ன ஸ்மால் கால்குலேஷன் தான். இல்லை, அப்போ நம்ம வந்துட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்ளம் தான். சரிங்களா, இதுவும் வந்து பாருங்க, சாம்பிள் வாஸ் எக்ஸைடட் பை 4358, இதெல்லாம் அந்த ஏற்கனவே இதில் கேட்டுக்கிறாங்க, பிஜிடிஆர்ல கேட்டுக்கிறாங்க. இது வந்துட்டு அந்த
பூரி சர்மா புக்லேயே அப்படியே இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது சரிங்களா. அப்போ நீங்கள் ஒரு புக்கை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த புக்கில் உள்ள ப்ராப்ளம் தான் இல்லை, வேற மற்றபடி நீங்கள் இதில் வந்து படித்து வேஸ்ட். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினாலும் சரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரினாலும் சரி, ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக பாஸ் தான். அடுத்தது பாருங்க ராமன் லைன். அப்போ ராமன் ஷிஃப்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கணும். அடுத்தது பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ரெக்யூர் டு அப்சர்வ் NMR frequency ஆஃப் ஃப்ளோரிங் அட் 60 மெகா ஹெர்ட்ஸ் என்ன கேட்டுருக்காங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளவு ஹெச் நாட். அப்போ ஹெச் நாட் இதில் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்க இந்த பாயில் என்ட்ராபி ஆஃப் வேப்பரைசேஷன். அப்போ இந்த பாயிலிங் பண்ணது லிக்விட் அதை கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ அதை வச்சு பாயிலிங் பண்ணது லிக்விட் கண்டுபிடிக்கணும். அது நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் த சிஸ்டம், அந்த ஃபேஸ் ரூல் ஃபேஸ் டயக்ராம் வரும் இல்லையா, அதில் உள்ளது. அடுத்தது பாருங்க இந்த மைக்ரோ கனானிக்கல் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் Q இஸ் ட்ரூ. இதுவும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் வரும் இல்லையா, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுவும் டைரக்ட் ஃபார்முலா தான். அடுத்தது பாருங்க இந்த H2 and D2 மாலிக்யூல். ஸோ அதுக்கான அந்த ரேஷியோ அந்த ரேஷியோ என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. இதுவும் ப்ராப்ளம் தான். அடுத்தது பாருங்க இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. அப்போ இதில் என்ன கேட்டுருக்காங்க, பொட்டன்ஷியல் ஆஃப் எ ஹாஃப் செல். அப்போ அந்த ஹாஃப் செல்லினுடைய வோல்ட் என்ன அதை கேட்டுக்கிறாங்க. அடுத்தது இந்த மாலிகுலர் கண்டக்டிவிட்டி ஆஃப் அசிட்டிக் ஆசிட் அட் இன்ஃபினிட் டைல்யூஷன். அப்போ அதில் H+னுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன அதை கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன ஃபார்தர் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனுக்கான யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன அது. அடுத்தது இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்கான ரேட் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஏதாவது வந்து நீங்கள் ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத பாருங்க. ஏதாவது இருக்குதா நீங்கள் ஒன் வேர்டு நீங்கள் பார்த்த உடனே ஒன் வேர்டில் மாதிரி டிக் பண்ணுறதுக்கான எந்த ஒரு கொஸ்டினுமே இதில் இல்லை. அப்போ எல்லாமே கால்குலேஷன். இதில் பார்த்து இப்போ 50 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிறோம். 50 கொஸ்டினில் 45 கொஸ்டின்ஸ் என்னது தான் ப்ராப்ளம் தான். இது எல்லாமே ப்ராப்ளம் வந்து புக்கில் உள்ளது தான். பாருங்க அட்சாப்ஷன் லேங்மர் அட்சாப்ஷனில் உள்ள கொஸ்டின். அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ எவ்வளோ டைம் டேக்கன், 50% டீகம்போஸ் ஆகுறது எவ்வளோ டைம் எடுக்குது. அடுத்து பாருங்க இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். இது எங்கன்னா இந்த அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய அந்த மெயின் மீடியன் மோட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கிருந்து இங்கே இதை கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க இந்த என்ன வரும் இதில் இந்த சாலிட் ஸ்டேட் இல்லை, சாலிட் ஸ்டேட்லேருந்து கொஸ்டின்ஸ் லாட்டிஸ் எம்டி ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அடுத்தது இந்த இது எங்கே வரும் பாலிமர் சரிங்களா, பாலிமரில் வரக்கூடியது அந்த மோலார் மாசஸ் அது இருக்கு இல்லையா, அதில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதில் ஐயூபாக் ஃபர்ஸ்ட்ல ஒரு ஐயூபாக் வருது பார்த்தீங்களா சிலபஸில், அதனால அதுல இருந்து ஒரு ஐயூபாக். ஐயூபாக்னா சாதாரணமாக உள்ளது கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்குறாங்க பாருங்க, அந்த ஆந்திரசீனுக்கான இந்த ஐயூபாக் என்ன, வெறும் ஹைட்ரோ ஆந்திரசீனுக்கான ஐயூபாக் நேம் என்ன சரிங்களா. அப்போ இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும் படிக்கணும் சரிங்களா. அப்போ அந்த இது எல்லாமே லெவல் வந்துட்டு அப்படியே ஹையா இருக்கும். அப்போ அந்த ஹை லெவலுக்கு நீங்க வந்துட்டு படிக்கணும். அடுத்தது பாருங்க, அப்போ எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, கொஸ்டின்ஸ் வந்துட்டு சும்மா மேலோட்டமா ஒன் வேர்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு தெரியாம எக்ஸாமுக்கு போறாங்க அப்படின்னு எப்படி படிப்பாங்க, ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்முலா படிப்பாங்க, என்னென்ன இதுக்கும் ஒன் வேர்ட் படிச்சுட்டே போவாங்க. அங்க போனா எல்லாமே ப்ராப்ளமா இருக்கும். ஒரு கொஸ்டின் கூட என்ன செய்ய முடியாது, அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது நீங்க வந்து என்ன செய்யலாம், ஒரு 50 கொஸ்டின்னா ஒரு 30 கொஸ்டினா என்ன பண்ண முடியும், உங்களால சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களால சால்வ் பண்ண முடியும். அடுத்து என்ன, இந்த ஐபாக் நேம் கொடுத்துட்டு அதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அதை கேட்கலாம். அடுத்தது பாருங்க இந்த
ஹோமோடாபிக்கா அனிசோடாபிக்கா 2 or 3 டெட்ராரிக் ஆசிட்ஸ் வந்துட்டு அதில் உள்ள அந்த ஹைட்ரஜன் C2 C3 உள்ள ஹைட்ரஜன்ஸ் அனிசோடாபிக்கா இல்லைன்னா ஹோமோடாபிக்கா அப்படிங்கிறத கேட்டுட்டாங்க. எது வந்து கரெக்ட், 4ல் எது கரெக்ட்? அடுத்தது பாருங்க, ஃபாலோயிங் பேர் ஆஃப் டோபோமர்ஸ் டூரிங் ரிங் ஃபிளிப்பிங். அப்போ எதில் வந்துட்டு டோபோமர்ஸ் ஃபார்ம் ஆகும் ரிங் ஃபிளிப்பிங் நடக்கும்போது அப்படிங்கிறத கேட்டுருக்கேன். அடுத்தது இது வந்து என்ன, இந்த ஹெட்ரோசைக்ளிக். அப்போ ஹெட்ரோசைக்ளிக்ல இருந்து கேட்டுக்கிறேன் இல்ல. அடுத்தது இந்த அரோமேட்டிசிட்டி இல்லை, அப்போ அரோமேட்டிசிட்டியில் இது வந்து அரோமேட்டிக்கா, இப்போ பென்சினாய்டா நான் பென்சினாய்டா, அப்போ அதில் உள்ள கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் ஐசோஆக்டைன் த டைஆக்சியல் ஐசோமர் ப்ரிவைல்ஸ் ஓவர் த டைஇக்வட்ரியல் ஐசோமர். அப்போ அதுக்கு காரணம் என்ன இல்ல. அடுத்தது 2 லித்தோஃபியூரன் ரியாக்ட்ஸ் வித் சைக்ளோஹெக்சனோடோகேன். இப்போ இதில் ரியாக்ஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, லித்தோஃபூரன் ரியாக்ட்ஸ் வித் இந்த சைக்ளோஹெக்சன். அப்போ இது வந்துட்டு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் அதில் வரக்கூடியது. அடுத்தது போகிறோம் ஹேலோஜன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் இன் ஹெல்-ஓல்கார்ட் செலிங்ஸி ரியாக்ஷன், இப்போ நேமிங் ரியாக்ஷனில் வரக்கூடியது. அடுத்தது பாருங்க இந்த பென்சைன். அப்போ இது இதில் வரக்கூடியது இந்த இன்டர்மீடியேட்ஸ் பென்சைன்ஸ், பென்சைன், அதுக்கப்புறம் என்ன வரும் உங்களுக்கு இந்த நைட்ரேன்ஸ், கார்பின்ஸ், கார்போகேட்டான். ஸோ அப்போ அதில் வரக்கூடியதுல இதுவும் ஒன்று பென்சைன் இன்டர்மீடியேட் ஆந்திரஸோட ரியாக்ட் ஆகி என்ன நமக்கு கிடைக்குது. அடுத்தது பாருங்க இது என்ன எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷனா, சிக்மாட்ரோபிக்கா, சைக்ளோ அடிஷனா அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இது ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது 1 to குளோரோஃப்ளோரோ ஈத்தேன் இஸ் கரெக்ட். இதுல இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 to குளோரோஃப்ளோரோ ஈத்தேன் இது வந்து கேசியஸ் ஸ்டேட்ல இப்போ என்ன ஃபார்ம்ல இருக்குது, லிக்விட் ஸ்டேட்ல என்ன ஃபார்ம்ல இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, the following reaction is a dash 1 and 2 plus 2 அடிஷனா, 6 plus 2 அடிஷனா, 6 plus 4 8 plus 2 அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் இந்த இதில் வரும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோசைக்ளிக் ரியாக்ஷன் அதில் வரக்கூடியது. அடுத்தது பாருங்க ஷிஃப்ட், சிக்மாட்ரோபிக் ஷிஃப்ட் இருக்குது இல்லையா, அதில் உள்ளது. அடுத்தது ஆனுலின்ஸ், இந்த புரோட்டீன் ஆனுலின்ஸ் இருக்குது, டீஹைட்ரோ புரோட்டீன் ஆனுலின்ஸ். ஸோ அதில் வந்து கேட்டுக்கிறாங்க. அடுத்தது விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அப்போ இது வந்துட்டு அந்த பயோ மாலிகூல்ஸ், அப்போ நியூக்ளிக் ஆசிட்ஸ் அதில் வரக்கூடியது. அடுத்தது பாருங்க இந்த ஃபினைல் மெக்னீசியம் புரோமைட், இது வந்து அந்த கிரிக்னான் ரியேஜென்ட் வந்து கேட்டுக்கிறாங்க. அடுத்து ஆஸ்மியம் டெட்ராக்சைடு. அப்போ இந்த மாதிரி ரியேஜென்ட்ஸ்னு போகும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரியேஜென்ட்ஸ் தான் கேட்பாங்க, அதை மட்டும் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா போதும். பாருங்க ஆஸ்மியம் டெட்ராக்சைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த NBS என் புரோமோசக்சினிமைட், இந்த மாதிரி ஒரு முக்கியமான அந்த ரியேஜென்ட்ஸ் தான் இதில் கேட்குறாங்க. பாருங்க லித்தியம் கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே ஈஸியான ரியேஜென்ட்ஸ் தான். அடுத்தது பாருங்க தெர்மாலிசிஸ். அப்போ திஸ் ரியாக்டன் ஆன் தெர்மாலிசிஸ் ஈல்டு என்ன கிடைக்கும். அடுத்தது பாருங்க இந்த ஃபாலோயிங் இஸ் அன் எலக்ட்ரோஃபிலிக் கார்பன், இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் கார்பின் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அடுத்தது HBr அடிஷன் டு ஆல்ஃபா பைனின் கூட HBr. அப்போ இதெல்லாம் அந்த இதில் வரக்கூடியது அந்த ஆல்கலாய்ட்ஸ், அதெல்லாம் டாபிக் கொடுத்துட்டாங்க இல்லையா, ஆல்கலாய்ட்ஸ். அதுக்கப்புறமா என்ன இருக்குது நியூக்ளிக் ஆசிட். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்ல இருந்துட்டு இதில் ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்தது பாருங்க இதை ஃபாலோயிங் ஹேஸ் த ஹையஸ்ட் கார்பனைல் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. எதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங், கார்பனைல் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி, CO ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி என்ன. அப்போ இது வந்துட்டு இதில் வரக்கூடியது IR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ல வரக்கூடியது. அப்போ இதுவும் ஒரு ஆர்டர் உண்டு, அந்த ஆர்டரை படிச்சிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க இந்த இதில் கடைசியாக ஒரு டாப்பிக்காக வந்து கொடுத்துருந்தாங்க சிலபஸில், என்னென்னா அந்த ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, இதுக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. H1NMR மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து 2-3 இது சேர்த்து கொடுத்துருக்காங்க. H1NMR, IR, மாஸ் ஸ்பெக்ட்ரம், UV. ஸோ இந்த 4ஐயும் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. இதில் வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க, H1NMR மட்டும் கொடுத்துட்டு இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க the following undergoes chromic acid oxidation at a faster rate. இதுல எது வந்துட்டு இந்த ஆக்சிடேஷன் ஃபாஸ்டரா நடக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அடுத்து பாருங்க
என்ன ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் என்ன, பார்ட்டனா, ராபின்சனா, ஸ்டீவன்ஸ் ரியாக்ஷன், டாக்கின் ரியாக்ஷன். அது அடுத்தது பாருங்க டீல் சால்டர் ரியாக்ஷன் ஃபாலோட் பை ரெட்ரோ டைல் சால்டர் ரியாக்ஷன்ஸ், என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அடுத்தது கேலக்டோஸ் இஸ் எபிமெரிக் வித் குளுக்கோஸ் அட் C4. அப்போ அதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ரெப்ரசன்டேஷனா பீட்டா டி கேலக்டோ பைரனோ ஸ்ட்ரக்சர்னுடைய அந்த ஸ்ட்ரக்சர் எது. அடுத்து இந்த ப்ராடக்ட் இந்த ஃபாலோவிங் ரியாக்ஷன், இந்த ரியாக்டண்ட் இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் என்ன என்ன நடக்குது, என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது கிடைக்கும். இதெல்லாம் அப்படியே புக்கில் உள்ளதுதான். ஆர்கானிக் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஆர்கானிக் வந்துட்டு நீ ஜஸ்ட் அந்த நம்ம நோட்ஸ்லேயே எல்லாமே வந்துடும், ஒரு பவர் ஆயிரும் இந்த மாதிரி இது எல்லாமே. அடுத்தது பாருங்க என்னெல்லாம் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இதுல வந்து புரோட்டான் NMR, அதுக்கு அடுத்தபடியா C13 இல்ல C13 கொடுத்துக்கிறாங்க. அந்த ரெண்டு தான் கொடுத்து IR கொடுத்துருக்காங்க, ஐஆர் பேண்ட் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வேற என்ன, புரோட்டான் NMR, அடுத்தது C13. ஸோ அப்போ இந்த மூணையும் வச்சு என்ன வச்சுன்னா இதுல என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சிஎஸ்ஆர்ல வந்து நிறைய இருக்கு. சிஎஸ்ஆர் நெட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. நீங்க அதை கூட என்ன பண்ணலாம், பார்த்து நீங்க நிறைய அவுட் பண்ணலாம். அப்போ இது வந்துட்டு நமக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ், அப்போ அந்த வேல்யூஸை மட்டும் நீங்க மெமரி பண்ணாலே போதும். NMRல நம்ம இப்போதான் நாங்கள் பிஜிடிஆர்ல படிச்சோம் இல்லை, அப்போ அதுல குறிப்பிட்ட வேல்யூஸ் மட்டும் நீங்க மெமரி பண்ணா போதும், ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எந்த மாதிரி உள்ளதா என்னென்ன பிபிஎம் வரும், என்னென்ன கெமிக்கல் ஷிஃப்ட் வரும் அப்படிங்கிறத நீங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன ஸ்ட்ரக்சருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது அதே போல தான் ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன் தான் கேட்டுக்கிறாங்க, கொடுத்துட்டாங்க இல்லையா. இதில் வந்துட்டு இந்த M/E மாஸ் பை சார்ஜ் எவ்வளவோ 78. அப்போ இது என்ன, இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. அடுத்தது IR கொடுத்துக்கிறாங்க இல்லை. அடுத்தது வந்துட்டு என்ன, இந்த புரோட்டான் NMR H1 NMR. ஸோ அதை வச்சு இது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்க இந்த நான் சொன்ன ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் CFC இன் ஏர். இப்போ இது வந்து என்ன, இந்த அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ், அனாலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ன்றதுல அங்கே அதில் உள்ளது. அடுத்தது டிங்சர் அயோடின். அப்போ இது வந்து அந்த மெடிசினல் கெமிஸ்ட்ரிக்குள்ள போகுது. அடுத்தது பாருங்க இந்த மேக்ரோ மாலிகுலர் அதில் வரக்கூடியது பெஸ்ட் க்ரௌன் ஈத்தர் பி ஏபிள் டு பைண்ட். அடுத்தது பாருங்க இந்த சுப்ரா மாலிகுலர், அதான் இந்த சுப்ரா மாலிகுலர் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது. அடுத்தது பாருங்க இந்த டினோவோ ஃபெர்மெண்டேஷன் இல்லையா, டு ப்ரொடியூஸ் கெமிக்கல்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் பயோமாஸ். அப்போ அந்த அந்த இன்டர்டிசிப்ளினரி அதில் வரக்கூடிய இன்டர்டிசிப்ளினரி டாபிக்ஸில் வரக்கூடியது. அடுத்து பாருங்க அந்த அமாக்சிலின், இதுவும் அதில் வரக்கூடியது. அடுத்தது பாருங்க என்ன வருது, என்ன இருக்குது, இது வந்து அந்த நானோ டெக்னாலஜி, நானோ கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது. அடுத்தது பாருங்க கிளையான் அண்ட் நான் மெட்டலிக் ஆக்சிடேட்டிவ் ரியேஜன். அப்போ இது வந்துட்டு அந்த கிரீன் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது. அடுத்தது பாருங்க அமௌண்ட் ஆஃப் ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரீன் சிந்தசிஸ், இது எல்லாமே அப்போ கிரீன் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது. அப்போ உங்களுக்கு ஒரு 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 தரோ ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. இப்போ ஒரு செட் எக்ஸாம் இல்லைன்னா ஒரு காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருக்கும்.